ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. விஸ்வாசம், நம்பிக்கை என்பது நமக்கெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு தேவையான ஒரு குணம். சரணாகதி செய்பவர்களுக்கு விஸ்வாசம் ரொம்ப ரொம்ப தேவை. விஸ்வாசம் எந்த விதத்தில் எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். முதல்ல அடிப்படை விஸ்வாசம், அடிப்படை நம்பிக்கை பெருமாளிடத்திலே, சாஸ்திரத்திலே, சரணாகதியிலே, இதெல்லாம் அடிப்படையாக ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கணும். இருந்தால் தான் சரணாகதி பண்ண முடியும். பெருமாள் போய் சேவிக்கிறதே அந்த அடிப்படையில் தான். நாம் சாஸ்திரே பிராமான்யவேதி நனு விதி விஷயே நிர்விசங்காக அதிகாரி அப்படின்னு சுவாமி தேசிகன் இதை சொல்லியிருக்கார். அதனால் பெருமாள் கட்டாயம் காப்பாற்றுவான், சரணாகதி பண்ணினால் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான். இந்த மாதிரி எல்லாம் அடிப்படையான ஒரு நம்பிக்கைங்கிறது முதல். இரண்டாவது மகாவிஸ்வாசம் அப்படின்னு பெயர். நமக்கு கூட மோட்சம் கொடுப்பான். நமக்கு போய் எப்படி மோட்சம் கொடுப்பான்? நம்ம அப்படி என்ன பெரியவாளா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம என்ன பெரிய பக்தர்களா, பெரிய பாகவதர்களா? அப்படிலாம் வேண்டாம். நம்ம எம்பெருமானையே நம்பி சரணாகதி பண்ணியிருக்கிறபடினால நமக்கும் கூட கட்டாயம் எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான். ஏன்னா அது கருணையாலே கொடுக்கக்கூடிய விஷயம். அளவு பார்த்து கொடுக்கறது இல்லை. நீ எவ்வளோ படிச்சிருக்க அப்படின்னும் இல்லை எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்க அப்படின்னும் இந்த அளவு பார்த்து கொடுக்கறது இல்லை. நிரவதிகமான எல்லையற்றதான கருணையாலே பகவான் கொடுக்குறபடினால நமக்கும் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு வரலாம். இதுக்கு மகாவிஸ்வாசம் அப்படின்னு பெயர். இதுதான் சரணாகதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். இது கட்டாயம் எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு மகாவிஸ்வாசம். இது ரெண்டாவது. மூணாவதுலேருந்து ஆரம்பித்து 3 விஸ்வாசம் தேசிகன் சொல்லியிருக்கார். அதாவது இவனுக்கு மகாவிஸ்வாசம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு சாட்சி பின்னாடி இவனுடைய லைஃப்பில் தெரியுமா. சரணாகதி பண்ணிட்டானே அவன் மகாவிஸ்வாசத்தை தவற விடக்கூடாது. கட்டாயம் எம்பெருமான் மோட்சம் கொடுக்க போகிறான். அவன் தவறு விடாமல் இருக்கான், அதே நம்பிக்கையோடு இருக்கான்ங்கிறதுக்கு 3 சாட்சி. முதல் சாட்சி என்ன கேட்டால், இவனுடைய லைஃப்பில் 1-2 கஷ்டங்கள்லாம் வரும், இல்லை 1-2 சுகங்கள்லாம் வரும். சரீரத்தினாலேயோ இல்லை மனசுலேயோ. குடும்பம் அப்படின்னு இருந்தால், சம்சாரம் அப்படின்னு இருந்தால் சுகதுக்கங்கள் மாறி மாறி வந்துட்டு தானே இருக்கும். அதில் சுகம் வந்துடுத்துனா ரொம்ப சந்தோஷப்படுறதும், கஷ்டங்கள்லாம் வந்துடுத்துனா ஐயோன்னு கீழே விழுந்து உட்கார்றதும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்மளுடைய கர்மாதீனமாகவோ இல்லை பகவத் சங்கல்பாதீனமாகவோ வர்றபடினால இதையெல்லாம் அப்படியே இவன் ஏற்றுக்கொண்டு, சுகத்தையும் துக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு, பெருமான் நமக்கெல்லாம் இது ஏதோ ஒரு விதத்தில் நல்லது தான் பண்ணுறான், நம்மளுடைய பிராரப்த கர்மங்களை எல்லாம் கழிக்க வைக்கிறான் எம்பெருமான் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட லைஃப் சாதாரணமாக ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு சுகமும் இல்லாமல் எம்பெருமான் கூட இருக்காங்கிற நினைவோடு கூட அழகாக ஸ்மூத்தாக லைஃப் போயின்னு இருக்கணும். இது மகாவிஸ்வாசம் இவனுக்கு இருந்ததுங்கிறதுக்கு முதல் அடையாளம் இது. இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், பெரிய அளவில் கஷ்டம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக சரீரத்தில் தீர்க்க முடியாத ஒரு நோய், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்னு எழுந்து நடக்க முடியல. இந்த மாதிரி சமயத்தில் கூட எம்பெருமான் இருக்கான் நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கணுமா. இருக்கணும்னா இருப்பானா, இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது இருந்தால் கட்டாயம் இருப்பான். ஆழ்வார் சொல்கிற தீர்ப்பாரையாமினி, நான் போய் வேறு யார்கிட்ட போவேன்? எங்கனம் நாடுதும் அன்னமீர் ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்ற நல்நோய் இது தேறினோம் போர்ப்பாகு தான் செய்து அன்று ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே. மாயப்போர் தேர்ப்பாகனார் அப்படின்னு பார்த்தசாரதி பெருமாளை சொல்கிறார். அவளிடம் இவள் மனசு இருந்துன்னு இருக்கிறபடியினாலே இவள் அப்படின்னு அங்கே ஒரு நாயகியை சொல்கிறார். பெரிய நோய் வந்தால் கூட வேற ஒருத்தர்கிட்ட போக மாட்டான். ஓர்பால் உண்ணுதல் உற்ற நல்நோய் இது தோறினோம் அப்படிங்கிறார். இதுவும் ஒரு நல்ல நோய் தான். ஏன்னா எம்பெருமானுடைய நினைவை நமக்கு கொடுத்துருக்கு.
சாதாரண நோயாக இருந்தால் கொஞ்ச நாள் நினைவை கொடுக்கும். நல்ல பெருசாக வந்துடுத்துனா எம்பெருமானுடைய நினைவை எப்பவும் இருக்கும்படி பண்ணுவான். அது பெருமான் இருக்கார் அப்படின்னு. அதனால் இது நல்ல நோய். இது போர்ப்பாக தான் செய்து அன்று ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார். எவ்வளோ பெரிய கஷ்டம் பாண்டவர்களுக்கு இருந்தது. அவர்கள் கண்ணனிடம் விசுவாசத்துடன் இருந்தபடினாலே கண்ணன் அவர்களை காப்பாற்றவில்லையா? அந்த மாதிரி நமக்கும் ஏதோ நல்லது செய்வான் எம்பெருமான் அப்படின்னு பெரிய அளவில் கஷ்டம் வியாதி எல்லாம் வந்தால் கூட கண்ணனை மறக்காமல் இருத்தல் அப்படிங்கிறது இது ஒரு அடையாளமாக. இவன் மகா விஸ்வாசத்தோடு இருக்காங்கிறதுக்கு அடையாளம். சாதாரணமாக சொல்லிடுவோம் எல்லாரும், எனக்கு விசுவாசம் பூர்ணமாக இருக்குது, ஏன்னா நித்தியம் திரும்ப இருக்கேன், சந்தியாவதனம் பண்ணிகிட்டு இருக்கேன், கோயிலுக்கு போயின்னு இருக்கேன், பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கேன், காலக்ஷேபம் கேட்டுன்னு இருக்கேன், எனக்கு விசுவாசம் இருக்குன்னா அந்த கஷ்டம் வரைச்சு தெரிஞ்சிடும் உன் விசுவாசம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது. என்ன பண்ணலாம் எந்த டாக்டர்கிட்ட போகலாம் இப்படியெல்லாம் சொல்லுவேன் தவிர கை கூப்பின்னு கிருஷ்ணா ராமா அச்சுதானந்த கோவிந்தா நாமோச்சாரண பேஷஜா அது அப்படின்னு பெருமானை நம்பி இருக்கிற அளவு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வருமா? அப்படின்னா சில பேருக்கு தான் வரும். ஆனால் மகாவிஸ்வாசம் இருக்கிறவனுக்கு கட்டாயம் வரும். அதே ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்கோ அப்படின்னா. இது 4வது. அதாவது 3வது சாதாரண கஷ்டம், 4வது பெரிய கஷ்டம் சரீரத்தில் வந்தால் அப்போ கூட எம்பெருமானை மறக்காமல் இருத்தல் அப்படிங்கிறது மகாவிஸ்வாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சாட்சி அப்படின்னே சொல்கிறார். 5வது என்ன கேட்டான்னா, மரணமே வரக்கூடும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் எம்பெருமான் தானே கூட்டுக்கிறான். இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவன் தானே. ஜனனம் அப்படின்னா எம்பெருமான் கொடுத்தது தானே. அந்த மாதிரி மரணம் அப்படிங்கிறது எம்பெருமான் தானே கூட்டுக்கிறான். அதனால் போக வேண்டிய இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இந்த ஊரை விட்டுவிட்டு நல்ல ஊருக்கு நாங்கள் போக போகிறோம். எம்பெருமான் மற்ற பேரெல்லாம் மெதுவாக கூட்டுக்கிறான், நம்மளை சீக்கிரம் கூட்டுக்கிறான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதற்காக அலட்டி கொள்ளாமல் இருத்தல். இதுதான் கடைசி நிலை. விசுவாசத்தில் கடைசி நிலைனா என்ன கேட்டால் முக்கியமான ஒரு சாட்சி. நல்லா சரணாகதியிலையும் ஆச்சாரியன்கிட்டையும் எம்பெருமான்கிட்டையும் தீவிரமான மகாவிஸ்வாசம் இருக்கிறவனுக்கு தான் இந்த ஒரு நிலைமை வரும். ஏன்னா பொதுவாக எல்லாருமே மரணத்தை பார்த்து பயப்படுவார்கள். சில பேர் நான் அலட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவார்கள், ஆனால் கூட அது கஷ்டங்கிறார். சைக்காலஜியில் ஒரு விஷயம் சொல்கிறார், மரணம் வந்தால் எனக்கு வரட்டுமே அப்படின்னு சில பேர் சொல்லுவாள். அவள் சொல்கிறவா எந்த நம்பிக்கையில் சொல்கிறான் தெரியுமோ, அடுத்த க்ஷணம் நமக்கு மரணம் வராதுங்கிற நம்பிக்கையில் சொல்கிறான். நம்ம இப்போ நமக்கு என்ன நன்னா தானே இருக்கும், வரும்னு தெரிஞ்சு அப்படி சொல்ல மாட்டாங்கிறா சைக்காலஜியில். ஆனால் அது வரும்னு தெரிஞ்சப்புறமும் அப்படி சொல்கிறவங்க ஒருத்தன் யார் இருப்பான்னா அவன் தான் மகாவிஸ்வாசத்தோடு கூட எம்பெருமான் கிட்ட மகாவிஸ்வாசத்தோடு இருக்கக்கூடியவன். சுவாமி தேசிகன் சாதிக்கிற மரணத்தை நினைத்து பயப்படக்கூடாது ஒன்று. 2வது மரணத்தை வரவேற்கக்கூடாது. ஒருத்தர் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே பகவத் சங்கல்பத்தினால் வரபடினால வந்தால் சரி, வரலையா அதனால் என்ன, ஒன்றும் இல்லை அப்படின்னு எம்பெருமான் கிட்ட முழு பாரத்தையும் ஒப்படைச்சுட்டவர். அவன் எப்போ கூட்டுக்கிறானோ அப்போ கூட்டுக்க போகிறான். அவனுக்கு அதுக்குன்னு ஒரு சமயம் வைத்த நாள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று எய்த்து இழைப்பதன் முன்னும் அடைவினோ நாழ்வார் சொல்கிற மாதிரியாக வைத்த நாள் வைத்த காலம்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் அவன் கூட்டுப்பான் அப்படின்னு அதை நினைத்து இருப்பவர்கள் மரணத்தை பற்றி பயப்பட மாட்டார்கள். அதுக்காக அரட்டி கொள்ளவும் மாட்டார்கள். பெருமாள் இருக்கார், ஆச்சாரியன் இருக்கார் அப்படின்னு சத்விஷயங்கள்லாம் நினைத்து கொண்டிருப்பார்கள்ங்கிறது இது ஒரு சாட்சி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி தான் நம்ம ஆச்சாரியால் சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் இப்படி தான் இருந்திருந்தார். அந்த மாதிரி மனுஷாளுக்கு அந்த அளவு ஒரு நிலைமை வருமா அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அப்படி வந்தவர்கள் மகாவிஸ்வாசத்தோடு இருக்கிறவர்கள் நிறையா பேரை நம்ம பார்த்துருக்கோம்.